எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பலி. ஏன் பலி ஏற்படுகிறது, ஏன் பலி கொடுக்கிறார்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருவோம். பொதுவாகவே பிரபஞ்சன்றாலுமே ஒன்றோடு ஒன்று சார்ந்தோம், ஒன்றோடு ஒன்று மோதிக்கிட்டோம். இந்த இயக்கம்தான், இந்த செயல்முறை தான் இயக்கமாக இருக்குது. அப்போது பலி என்பது இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு செயல். இப்போ சாதாரணமாக கோயிலில் வந்து பலி கொடுக்குறோம். ஏன் அந்த பலி கொடுக்குறோம்? நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு மூட நம்பிக்கையால் தான் பலி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கோட்பாடு உங்களுக்குள்ள விதைச்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே பலின்னா என்னன்னா, ஆற்றலுக்கு நீ சமர்ப்பணம் பண்ணுற. இப்போ உனக்கு பசி எடுக்குது, நீ பசி எடுத்து சாப்பிட்ற, அப்போ அது ஒரு பலி தான். நீ சுவாசிக்கிற, அதுவும் பலி தான். ஏன்னா ஒரு பொருளை சார்ந்து நீ வாழறல்ல. ஒரு பொருள் இல்லாமல் உன்னால் வாழவே முடியல, சுயமாகவே உன்னால் வாழ முடியல. ஒன்றை சார்ந்து தான் வாழுது. அப்போது ஒரு காற்றை சார்ந்து தான் வாழும். ஒரு காற்று அடிக்க தான் செய்யும். இப்போது பிரபஞ்சம் இயக்கன்ற இது பிரபஞ்ச இயக்கமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சண்டை தான் இதோட இயக்கமாக இருக்குது. உனக்கு ஒத்துக்காத பொருளோட நீ அதை சரி பண்ண பார்க்குற, அப்போ அதை அழிக்க பார்க்குற, அது பலி. ஸோ இந்த பிரபஞ்சமே பலியால் தான் இயங்குது. ஒன்றோட ஒன்று சார்ந்து வாழுது, ஒன்று சாப்பிட்டு வாழுது. இது பேர் தான் பலி. ஏன் அதை கொடுக்குறோன்னா, நீ என்னதான் நீ ஒரு நிலையில் ஒரு முழுமை அடையாத உன்னோட ஆற்றல் இருந்ததுன்னா, உன்னோட ஆன்மா இருந்ததுன்னா, நீ இந்த உடலை விட்டு விடுதலை ஆகினாலும் இந்த பலி என்ற கோட்பாடுக்குள்ளே நீ சிக்கி தான் ஆகணும். அது தெய்வங்களாக இருந்தாலும் சரி, வேறு எதுவும் இருந்தாலும் சரி. எப்போ உன்னோட ஆத்மாவை, உன்னோட ஆற்றலை, உள்ளகிற உன்னோட தலை குச்சியில் இருக்கிற அமுதத்தை நீயே சாப்பிட்டு நீயே இந்த உலக பற்று இல்லாமல் வாடுறியோ, அப்போ தான் அந்த பலி நிற்குமே தவிர, அது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் எதிர்பார்ப்புன்னு உன் மனசுக்குள்ளே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உடலை விட்டால் கூட நீ இந்த உணவுக்காக, இந்த உணர்வுக்காக, இந்த உணர்ச்சிக்காக இயங்கிக்கிட்டே தான், தேடிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும் உன்னோட ஆற்றல். இதுக்கு தான் சில பேர் வந்து குலதெய்வத்துக்கு பலி கொடுப்பாங்க. ஏன் பலி கொடுக்குறாங்கன்னா, அதோட ஆத்மா வந்து, அதோட ஆற்றல் வந்து சாகாமல் இருக்கும். நீ வேண்டாதான் அதோட ஆற்றல் புத்துணர்ச்சி பெற்று உயிரோடவே இயக்கமாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். நீ எந்த ஒரு ஆற்றலும் உன் குலதெய்வத்துக்கிட்ட நீ வேண்டாமல் சாதாரணமாக விட்டுட்டுனா, அந்த ஆற்றல் செயல்பாடு இல்லாமல் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடும். நான் சொல்கிறதுலாம் தமாசாக இருக்கிற மாதிரி இருக்கும், மூட நம்பிக்கை மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஆற்றல் கோட்பாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அப்போது ஒரு பேட்டரி செல்ஃபோன் சார்ஜ் நீ யூஸ் பண்ணால் கூட அதுக்கு சார்ஜுன்ற ஒரு எனர்ஜி அது கொடுத்து தான் ஆகணும். அப்போது அது ஒரு பலி. ஒரு பொருள் வாங்குது, ஒரு பொருள் கொடுக்குது. ஸோ பலி கோட்பாட்டில் தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது. மீதி இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.